Hey folks, this is Dinesh. இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவைட்டட் வெஹிக்கிளான அதாவது ஒரு 5 வருஷமாக ஒரு ஹைப்பை மட்டுமே உருவாக்கி இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு வெஹிக்கிள் என்னோட இருக்குது விச் இஸ் தி Yamaha XSR 155 தான் இப்போது உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற டைமில் ஹைப் ஆப்ஷன் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு ஹைப்பை தட்டி விடுங்க. அண்ட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ ப்ளஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூமே வரப்போகுது. உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் தட்டி செதற விடுங்க. நம்ம எல்லா கொஸ்டினையும் இந்த ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம இந்த வண்டியோட டிசைன்லேருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட டிசைன் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு ரெட்ரோ ஃபினிஷிங்கில் ஒரு ரெட்ரோ ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரவுண்ட் ஷேப்டு ஹெட்லைட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி ரவுண்ட் ஷேப்டு எல்இடி கிளஸ்டாக இருக்கட்டும், அதேமாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த ரியரோட லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யூனிஃபார்மாக இருக்குது. எந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு ஆடாவோ எதுவுமே ஃபீல் ஆகலை. அண்ட் கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து லைட்டிங்ஸ்க்காக கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடிக்கு போயிருக்காங்க. லைக் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், ரியரில் இருக்க அதே ரவுண்ட் ஷேப்பில் இருக்க டெய்லைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஒரு ஆல் எல்இடி செட்டப்புக்கு ஆக்சுவலாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்இடி செட்டப் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் ஒரு நல்ல விசிபிலிட்டி வந்து ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டிவ். ஸோ உங்களுக்கு நியோ ரெட்ரோ டிசைன் பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை நிறைய பேர் லைக் பண்ணி வாங்க ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டிசைன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த டிசைனை தாண்டி இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ மெஜாரிட்டியாக இந்த பில்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இப்போ நம்ம எம்டியில் பார்க்குற R15 பார்க்குற அதே மெயின் டெல்டா ஃப்ரேம் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே கொடுத்துருக்க அத்தனை விஷயங்களுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்குது, ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. லைட்டாக எனக்கு வந்து ஹையர் எவரேஜில் எனக்கு வந்து பெட்ரோல் இந்த ஃபியூல் டேங்கில் ஸ்லைட் பஸ்ஸஸ் அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். முழுக்க ஒரு பிளாஸ்டிக். பட் இது வந்து குறையா சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி லைட் வெயிட்டாக ஒரு மிஷினை கொடுக்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக் அப்படின்றது வந்து டிஃபால்ட்டாக நமக்கு தேவைப்படுது. இந்த வண்டியோட வெயிட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா Yamaha FZோட கம்மியான வெயிட்டில் கொடுத்துருக்காங்க, விச் 137 கம்ப்ளீட் கர்வ் வெயிட்டு. ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டதுக்கப்புறமே வந்து இந்த வண்டியோட வெயிட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 137 தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒன் ஆஃப் த லைட்டஸ்ட் வெயிட்டை வந்து இந்த செக்மெண்ட்டில் இது ஹோல்ட் பண்ணுது. இன் சம் பிளேசஸ் எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டும் இந்த இடத்துல பில்லு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேமுக்கும் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு சின்ன இந்த சைஸில் ஒரு கேப் அப்படின்றது வந்து எவிடெண்ட்டாக இந்த இடங்களில் தெரியுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எம்டிரியாக இருக்கட்டும், R15 இருக்கட்டும், ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதோட ஃபேரிங்ஸ் அப்படின்றது வந்து அதிகமாக இந்த இடங்களை முழுக்க நமக்கு மறைச்சிடும். பட் இதே நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடங்கள்ல அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். முழுக்க ஃபுல்லி எக்ஸ்போஸ்டான ஒரு வயர்ஸ், ஃபுல்லி எக்ஸ்போஸ்டான ரேடியேட்டர், ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இது அடி வாங்கிடும் அப்படின்ற தோற்றத்தை நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஃபுல் ஆஃப் எக்ஸ்போஸ்ட். இது மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா எம்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட டேங்க் சவுட்ஸே உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்துடும், இட் வில் சேவ். அதே மாதிரி R15 உங்களுக்கு சேவ் பண்ணிடும். பட் இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து லைக் இந்த இதை மட்டும் விட்டுட்டு அப்படி பார்த்தோம்னா நல்லா இருக்குது. இதை பார்க்குறப்போ என்னடா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஒரு அதிருப்தியை வந்து இந்த இடம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிடலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடங்களில் என்னால் வந்து எவிடெண்ட்டாக பேனல் கேப்ஸை பார்க்க முடியுது. ஒரு என்னால் 2 விரலை வந்து உள்ளே விட முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த இடங்களில் வந்து பேனல் கேப்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபிட் அண்ட் ஃபினிஷர் ஓகே, பட் முழுக்க பிளாஸ்டிக் அப்படின்றதுலாம் வந்து ப்ரோன் டு பிரேக் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி லைக் நான் அமுங்க அது உள்ளே போகுது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி கீழே இருந்துச்சு அப்படின்னா இது உடையவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இதை தாண்டி மிச்சம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்சஸரியாக வந்து இந்த வண்டியோட ஓனர் ஆக்சுவலாக போட்டிருக்காரு. ஸோ இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூமே வந்து வரப்போகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான டவுட்ஸ் என்னது ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பில்டர் டிசைனை பற்றி பேசுகிறப்போ இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னோட இருக்கிறது வந்து ஒரு ரெட் கலர் வேரியன்ட். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. கலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து கோல்டன் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோக்ஸ் பற்றி சஸ்பென்ஷன் பற்றி பேசுகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோக்ஸ் நம்ம வந்து R15 MT15 பார்க்குற அதே செட் ஆஃப் ஃபோக்ஸ் கிட்டத்தட்ட அதே ட்ராவலோட அதே ஸ்டிஃப்னஸோடு இருக்குது. எஸ், தட்ஸ் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பாயிண்ட் ஐ கேன் சே. பிகாஸ் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைவே ஃபோக்கஸ்டு மிஷின்.
ஹைவேக்கு லாங் டிரைவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த வண்டியோட டிசைன், இதோட ஆஸ்பெக்ட் அண்ட் இதோட ரைடிங் இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இந்த சஸ்பென்ஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்மேட்ச் தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது ஃப்ரண்டில் கொடுத்துருக்க இந்த ஜிஓஎஸ்டி ஃபோக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ரியரில் கொடுத்துருக்க இந்த இன்லிங்க்டு மோனோஷாக் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டிஃபான ஃபீல் தான் கொடுக்குது. ஒரு நம்ம வந்து ஹைவேல க்ரூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரியான சஸ்பென்ஷன் ஹைவேல போகிறப்ப கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டிஸை கண்டிப்பாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப் தான், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் சஸ்பென்ஷனை தாண்டி நம்ம வந்து பார்க்குறப்போ இந்த கொடுத்துருக்க டயர்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு வந்து எம்ஆர்எஃப் ஜாப்பர்ஸ் தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த 100 செக்ஷன் டயராக இருக்கட்டும், ரியரில் கொடுத்துருக்க அந்த 140 செக்ஷன் டயராக இருக்கட்டும், ஒரு டீசெண்டான கிரிப்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நம்ம வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. எஸ், இட் டஸ் த ஜாப் வெல். ரொம்ப கிரிப்பியான ஃபீல் எனக்கு தரல. சில இடங்களில் நான் வந்து ரொம்ப ஹார்டாக பிரேக் பண்ணுறப்போ, லைட்டாக மட் இருக்கிற இடங்களில் நான் வந்து ஹார்டாக பிரேக் பண்ணுறப்போ என்னால் வந்து வீல் லாக் ஆகி ஸ்கிட் ஆகிறத என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இந்த இன்ஜின் தான் ஒன் ஆஃப் த மேஜர் செல்லிங் பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பைக். இந்த பைக்கு விற்கிறதுக்கான மெயினான ரீசனே இங்கே இருக்க இந்த தான். ஏன்னா இதே கைண்ட் ஆஃப் ஒரு டிசைனோட நமக்கு வந்து யமஹால FZX அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் இருக்குது. லைக் அது எந்த அளவுக்கு ஒரு ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு விஷயம், எந்த அளவுக்கு ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பைக் அப்படின்றது இங்கே பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான காரணம் அதோட இன்ஜின். ஸோ இப்போ இந்த வண்டியில் நம்ம எம்டியில் பார்த்தா அதே RN5ல பார்த்தா அதே இன்ஜின் தான் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. 155cc லிக்விட் கூல் 4-valve இன்ஜின் கம்ஸ் வித் 6-speed கியர் பாக்ஸோட அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட வந்து இந்த இன்ஜினை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஜினோட பவர் அவுட்புட் பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18.5 bhp 10,000 RPMலையும், அதே மாதிரி ஒரு 14.5 Nm ஆஃப் டார்க் நமக்கு வந்து ஒரு 7,000 RPMலேயும் நமக்கு வந்து டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஜின் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி கேரக்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். 7,000 RPMக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கியர் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட அக்ரெஷன் ஃபீல் ஆகாது. லைக் இது என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிட்டி பைக் அப்படின்னு சொல்லலாம். அதே நீங்கள் 7,000 RPMக்கு மேலே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தலைவன் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கொடுப்பான். ஸோ தட்ஸ் வை RN5ம் MT-15ம் இன்னைக்கு வரைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆகிறதுக்கு காரணமே அந்த VVA தான். ஸோ அதே இன்ஜின் தான் இந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பிளாஸ்ட்டு, அதோட ரைட் ரிவ்யூமே வந்து இதுக்கப்புறமா நான் அப்லோட் பண்ண போகிறேன். டெஸ்ட் பண்ணியாச்சு, மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவருக்கு இங்கே கொடுத்துருக்க பிரேக்கிங் அப்படின்றது நல்லா இருக்கா அப்படின்றது வந்து இன்னொரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். ஏன்னா ஹைவேல போகிறப்போ எந்தளவுக்கு நம்ம ஸ்பீடாக போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்பீடாகவும் ஸ்லோ பண்ணி ஆகணும். அப்படி பார்க்குறப்போ நான் பிரேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு தோணுன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் குட் பி பெட்டர். ஏன்னா ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 220 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு வந்து பைப்ரேடோ பிரேக்ஸ் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நம்ம பைப்ரேடோ பிரேக்ஸ் தான் வந்து இந்த இடத்துல ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரேக்ஸ் வந்து குட் பி பெட்டர். நான் வந்து அந்த பைட்ஸு ஆல்ரெடி அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லலாம். நான் பிரேக் பண்ணி ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் தான் என்னால் வந்து அது ஸ்டாப்பிங் ஆச்சு. 0 to 60 60 to 0 நான் ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப நேரம் வந்து எனக்கு ரியர் பிரேக் வந்து எடுத்து தான் இருந்துச்சு. நான் சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸோட டிஸ்க் சைஸும் கம்மி அப்படின்னாலும் வந்து இட் குட் பி பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ப்ரோக்ரஷன் எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. இதே நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 280 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ஸ் வித் 2 பிஸ்டன் கேலிபர்ஸ். இங்கே ஸ்டாப்பிங் வேர் கம்பேர் டு ரியர் வந்து இங்கே பெட்டராகவே இருக்குது அஸ் யூஷுவல். இதோட பிரேக்கிங் டெஸ்ட்டுமே நான் பண்ணியிருக்கேன் என்னோட ரைட் ரிவ்யூவில். கோ அண்ட் செக் இட் அவுட், ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக்கிங் வந்து குட் பி பெட்டர். இது வந்து அபவ் ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான பிரேக்கிங் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 90ல் போகிறப்போ டக்குனு சடன் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் போத் த பிரேக் அலாங் வித் இன்ஜின் பிரேக்கிங். இந்த 3 காம்பினேஷன் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ப்ராப்பராக ஸ்டாப் பண்ண முடியுமே தவிர ஏதாச்சும் ஒரு பிரேக்கு ரிலே பண்ணியிருந்தாலும் டிபெண்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து இட் வாண்ட் பர்ஃபார்ம் தட் மச் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இந்த வண்டியோட சீட் ஹைட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 810 mm, அதாவது நம்ம MT-15ல பார்க்குற அதே ஒரு சீட் டைப் தான். ஸோ நான் ஒரு 180 cm இருக்கிற ஆள். ஸோ நான் இப்போ ஏறி காட்டேன், எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு 5-6க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா இல்லை 5-5 இருந்தாலும் உங்களால் வந்து இது ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். 510 mm ஆஃப் சீட் ஹைட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு எந்த இதுலேயும் வந்து பிரச்சனையாக ஃபீல் ஆகலை. அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து தலைமை வந்து லைட் வெயிட், பக்கா லைட் வெயிட் வண்டி. பவர் டு வெயிட் ரேஷியோவாக இருக்கட்டும், பவர் டெலிவரி, அது லான்ச் பண்ணுறப்போ அதோட ஃபீலே வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நீங்கள் டிபிட்டோ தான் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த 137 அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் வெயிட்டுமே அந்தளவுக்கு இல்லாதனால யூ கேன் ஈஸிலி மேனேஜ் இட். ஸோ சீட்ஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது. ஓனர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீட் கவருமே அங்கே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் உட்காந்துருக்க சீட்டும் சரி, அதுக்கப்புறமா ஸ்லைட்டாக கொஞ்சம் தான் கேப் இருக்குது. யூ கேன் சி தேட்.
அந்தளவுக்கு நம்ம வந்து நினைக்கிற அளவுக்கு இங்கே கேப்ஸ் அப்படின்றது இல்லை. இதோட சீட்டோட லென்த்தும் எம்டியோட சீட்டில் இருந்துமே கிட்டத்தட்ட சேம் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டெப்பு சீட்டாக இருக்குது, இங்கே ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது. தட்ஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஆனால் அதே மாதிரி அந்த சீட்டோட கம்ஃபர்ட்டுமே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கம்பேர்ட் டு MT and R15 அப்படின்னு சொல்லிடலாம். கொஞ்சம் க்ரூசிங் ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரைடிங் ட்ரையாங்கிள் ஆக்சுவலாக ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு க்ரூசர் டைப் தான். ஹைவேக்கான ஒரு பைக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நான் வந்து லீன் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல நான் உட்காரேன் அப்படின்னா ஐ கேன் சிம்பிளி இந்த மாதிரி என்னால் வந்து ரைடிங் ட்ரையாங்கில் மெயின்டைன் பண்ணி போக முடியும். இதோட ஃபுட் பேக் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கரெக்டாக நியூட்ரல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரியராக இல்லை, இந்த இடத்துல இல்லை, விச் வாஸ் குட். ஒரு எம்டியில் பார்க்குற ஃபீல் தான் நினைக்கிறேன். ரொம்ப வந்து கரெக்டாக சொல்ல தெரியல. இப்போ எம்டிலையும் இதே ஒரு ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அது கிட்ட இருக்கும். எம்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வைடாகவும் இருக்குது, கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ஹைவேல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 100லாம் க்ரூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எஃபர்ட்லெஸ். இந்த இன்ஜினாக இருக்கட்டும், இந்த வண்டியாக இருக்கட்டும், ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து க்ரூஸ் பண்ணது. அதோட க்ரூசிங் டெஸ்ட்டுமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஜினை பவர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு வந்து ஒரு 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து இந்த இடத்துல ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து போதுமா அப்படின்னா இந்த வண்டியோட மைலேஜ் தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அபவுட் திஸ் பைக். 50 அப்படின்றது வந்து ஆவரேஜாக வந்து உங்களால் எடுக்க முடியும் சிட்டி ப்ளஸ் ஹைவேல. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஹைவேல போகிறீங்கன்னா மேபி யூ கேன் கெட் மோர் தென் தட். சிட்டியில் ஒரு 45க்கு மேலே கான்ஃபிடென்ட் எடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் அப்படின்றது ஒரு 450 ரேஞ்ச், லைக் 450 கிலோமீட்டர் பெர் டேங்க் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் அடிக்குவேட். எனக்கு இதை தாண்டி பெருசாக ஒன்றும் தேவையில்லை. 10 liters ஃபியூல் டேங்க் சின்னதாக இருந்தாலும் இந்த வண்டிக்கு இது போதுமே தான் நினைக்கிறேன். வெயிட்டும் அடிஷன் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஆனால் வெயிட் ரொம்ப லைட் வெயிட். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 170. இதை வந்து நோட் மை பாயிண்ட், லைக் சில இடங்களில் இதை 120ன்னு ரேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது, இது 170 தான். இதான் நான் ஸ்பெக்கையும் நான் படித்தேன், 170 தான் போட்டிருந்தாங்க. லைக் இந்த 120 எப்போ வரும் அப்படின்னா ரைடரும் பில்லியனும் ரொம்ப ஹெவியான பர்சனாக இருந்து அவங்க வந்து உட்காராங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து 120 கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து அட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே கூத்துருக்க ஸ்விட்ச் கேஸாக இருக்கட்டும், இந்த கிளஸ்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து குட் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸில் வந்து சாய்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் கேஸில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எம்டியில் இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணாங்க. ஹார்ன் வந்து எல்லாமே வந்து மேலே இருக்கும், இண்டிகேட்டர்ஸ் கீழே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இதே செட்டப் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் வேரியண்ட்டும் இதுவும் சேம் அப்படின்னால அங்கே இருக்கிறது தான் இங்கேயும் வந்து ஜப்பானில் என்ன இருக்குதோ அதே தான் வந்து நமக்கு இங்கேயும் வருது. ஸோ இதை வந்து கொஞ்சம் இந்தியனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட தாட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டுறப்போ என்னால் ஹார்ன் அடிக்கவே இல்லை அப்படின்னு இண்டிகேட்டர் தான் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கொடுத்துருக்க இந்த ரவுண்ட் ஷேப்டு LCD கிளஸ்டர் வந்து ஒரு போதுமான விசிபிலிட்டியை வந்து நமக்கு வந்து ஹெவி டே லைட்ஸில் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நம்ம வந்து லைக் எதுவுமே தெரியல அப்படின்ற சீன் கிடையாது. கண்டிப்பாக நான் ஆன் பண்ணி நான் பார்த்தேன் அப்படின்னா ஐ கேன் see the ரீட் நமக்கு தேவையான ரீட் அவுட்ஸ் ஆனால் RPM மீட்டர்ஸாக இருக்கட்டும், கியர் இண்டிகேட்டர்ஸ், ஓடோ, அப்புறம் ஸ்பீடோ மீட்டர், ஃபியூல் கேஜ் எல்லாமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படின்றது வந்து இந்த வண்டியோட ஆக்சசரியாக வருது. ப்ளூடூத் ப்ளஸ் அந்த USB-C அப்படின்றது ஒரு ஆக்சசரியாக வருது. அதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டர்ன் பை நேவிகேஷன் வந்து இந்த இடத்துல உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். சின்னதாக யூ கேன் see that. ஸோ அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அண்ட் மிரர்ஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து குட் பி பெட்டர். கொஞ்சம் சீப் பிளாஸ்டிக்காக எனக்கு ஃபீல் ஆகுது. யூ கேன் see that. இது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட பண்ணாத ஒரு பைக், ஆனால் என்னால் வந்து அதை ஈஸியாக அது அதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே இந்த ஒரு சில இடங்கள்லாம் வந்து என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. லைக் முக்கியமாக இந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வர்றப்போ வந்து திஸ் இஸ் ஃபார் மோர் பெட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொஞ்சம் குனிஞ்சாலும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற மொதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்போஸ்டு வயர்ஸ். லைக் இந்த மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னா என்னால் வந்து இந்த ரேடியேட்டர் கேப் பார்க்க முடியுது. எனக்கு இந்த ஓட்டுறப்போ சின்ன பயம் என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நான் ஃபுல்லாக மடங்குறப்போ லைக் ஃபுல்லாக நான் திருப்புறப்போ இந்த கேப் இடிச்சிருமோ அப்படின்ற ஃபீல் வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால். பட் லக்கிலி அது வந்து ஆகலை. பட் இங்கே ஒரு பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த இடத்துல வந்து இருக்கிற பிளாஸ்டிக் எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இது பண்ணுறப்போ என்னால் இது வந்து ஹிட்டாக பார்க்க முடியுது. பட் இது வந்து சாஃப்ட் பிளாஸ்டிக்காக இருக்குது, என்னால் வந்து வலிக்க முடியுது. அந்த மாதிரி தான் இருக்குது. கைண்ட் ஆஃப் ரப்பர் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த இடத்துல அடிக்குது. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குட் பி பெட்டர். அது வந்து வண்டி ஓட்டுறப்பையும் வந்து கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி வந்து எனக்கு பிரச்சனையாக இந்த வண்டியில் வந்து அந்தளவுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. வயரிங் குட் பி பெட்டர், பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். நல்ல இன்ஜின் இருக்குது, நல்ல சஸ்பென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த க்ரூசிங்க்கு வந்து அற்புதமாக இருந்திருக்கும். ஸோ ஹைவேக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் வாங்க போகிறீங்க, ஒரு நல்ல மைலேஜ் தரணும், எனக்கு வந்து சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஹைவேல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக க்ரூஸ் பண்ணணும், கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், ஆனால் க்ளீன் ரோட்ஸில் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்க்கலாம்.
ஐ கெஸ் லைக் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 100 ப்ராப்பராக இது இந்த வண்டி வந்து ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா 100 ப்ரைஸிங்கும் இதோட ப்ரைஸிங்கும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 1,51,000. நீங்கள் ஆட் பண்ணுற ஆக்சசரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அதோட ப்ரைஸிங் அப்படின்றது டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். பட் பேஸ் வேரியன்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1,51,000 அப்படின்றது வந்து இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஸோ 1,51,000 எக்ஸ்ஷோரூமுக்கு இவங்க ஆஃபர் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒர்த்தா அப்படின்னா ஐ கெஸ் இது வந்து ரொம்ப டீசெண்டான வேல்யூவாக இருக்குது. ஸ்டில் ஸ்லைட்டான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு இந்த வண்டிக்கு இருந்தாலும் ஒரு பிகினராக நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு வண்டியை வாங்கணும், எனக்கு ட்ராவல் பண்ணணும், எனக்கு நல்ல மைலேஜ் வேணும், ஒரு காலேஜ் படிக்கிற பையன் எனக்கு அந்தளவுக்கு செலவு பண்ண முடியாது, ஒரு மெயின்டெனன்ஸ் கம்மியான ஒரு மைலேஜ் அதிகமாக தர்ற ஒரு நல்ல க்ரூசிங் வண்டியாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பைக் ஆக்சுவலாக வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பைக்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு யூ கேன் கோ ஃபார் அ ஃபர்தர் ஒன். ஸோ அவ்வளோதான் இந்த பைக்கோட ஒரு பேக்ரவுண்ட் ரிவ்யூ. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்ஸை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் தட்டி விடுங்க. நம்ம இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூவில் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூமே வந்து இதுக்கப்புறமா நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களெல்லாம் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். Until then, Tata Bye from Dinesh. Ride safe, stay safe. Bye.